சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்றீங்க. அந்த முயற்சியில நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா, அடுத்து உங்களோட ஸ்டெப் என்னவா இருக்கும்? உங்களுடைய அடுத்த படி என்னவா இருக்கும்? இதுதான் நம்ம நெறைய பேர் பண்ற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக். ஏன்னா, ஒரு டைம் நம்ம முயற்சி பண்ணி அதுல நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா, அடுத்த முயற்சி அப்படிங்கிறது பல பேர் எடுக்கிறதே கிடையாது. ஆனா, இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த டைம்ல நம்ம எதுனால தோத்தோம்? இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, யாரு ஒருத்தர தெளிவா பிரிச்சு பார்க்குறாரோ, அவரு பார்த்தீங்கன்னா, அடுத்த முயற்சிக்கு போவாரு. அப்ப அடுத்த முயற்சிக்கு போயி, அதுலயும் அவரு தோக்குறாரு அப்படின்னா, அந்த டைம்ல நம்ம நேரம் காலத்துல என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? அதே மாரி இந்த டைமுக்கு என்ன நம்ம பண்ணியிருக்கணும்? நம்ம என்ன பண்ணுனதுலனா நம்ம தவறு பண்ணுனோம்? எதனால நம்ம தோத்தோம்? அப்படிங்கிறத கத்துப்பாங்க. இந்த மாரி ஒவ்வொரு தோல்விக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு புரிய வைக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாமே சேர்ந்து நம்மள நேர்த்தியான ஒரு பாதைக்கு கொண்டு போகும். நேர்த்தியான ஒரு தெளிவான முயற்சிக்கு கொண்டு போகும். அப்படி நம்மள கொண்டு போச்சு அப்படின்னா, ஒரு தெளிவான பிஸ்னஸா நம்மளால ஆரம்பிக்க முடியும். இது முழுக்க முழுக்க பிஸ்னஸ் ஃபோக்கஸ்ல போகும்போது, பிஸ்னஸ் ரிலேட்டட்ல வரும்போது தான் நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஒரு டைம் நம்ம தொழில் ஆரம்பிச்சு நம்ம லாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா தொழில் மேல இருக்கிற வெறுப்பு அப்படிங்கிறது அந்த இடத்திலேயே ஆரம்பிச்சிரும். ஆனா, அந்த தொழில்ல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம், இதில என்ன மாத்தணும், இதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிக்காம, அதை யோசிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த தோல்விக்கான அர்த்தமே இல்லாம போயிரும். என்ன பொறுத்தவரைக்கும் எல்லா செயல்களுக்குமே ஆரம்பம்ங்கிறது வெற்றியா இருக்கக்கூடாது. தோல்வியா தான் இருக்கணும். தோல்வி அப்படிங்கிறது மட்டும் தான் உங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும். உங்களோட தொழில அடுத்த கட்டத்துக்கு எப்படி தோல்வியே இல்லாம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு யுக்திய கத்துக் குடுக்கும். அது எதிலிருந்து கிடைக்கும் அப்படின்னா, தோல்வியிலிருந்து மட்டும் தான் கிடைக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு தொழில் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய அந்த அனுபவங்கள் எல்லாமே உங்க தொழில துவக்கவே விடாது. நிச்சயமா மிகப்பெரிய உயரத்துல உங்கள கொண்டு போய் நிறுத்தும். இது எல்லாமே முழுக்க முழுக்க நான் என்னோட தொழில்கள்ல தோத்து தோத்து நான் முயற்சிகள்ல தோத்து போய் கத்துக்கிட்ட விஷயங்கள். எனக்கு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, சொல்லி தர்றதுக்கோ, என்ன கைட் பண்றதுக்கோ யாருமே கிடையாது. நானே தான் பார்த்தீங்கன்னா, அனுபவ ரீதியா ஒவ்வொரு விஷயத்திலுமே அடிபட்டு, அடிபட்டு தோத்து லாஸ் ஆகி பல விஷயங்கள கத்துக்கிட்டேன். அது மூலியமா எனக்கு கிடைச்ச அனுபவங்கள வச்சு நான் தெளிவா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்ச பிசினஸே சக்சஸ். அடுத்து 2வது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன். அதுவும் சக்சஸ். அடுத்து 3வது பிசினஸ் ஆரம்பிச்சேன். அதுவும் சக்சஸ். அடுத்து 4வது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன். அதுவும் சக்சஸ். ஆக மொத்தம் ஒரே நேரத்துல நான் ஒரே ஆள் 4 பிசினஸ் பண்ணுனேன். போக போக எனக்கு நேரம் பத்தாதனாலையும் நான் ஒரே ஆள் சமாளிக்க முடியாதனால ஒரு பிசினஸ குறைச்சேன். அடுத்து போக போக 2வது பிசினஸையும் ப்ரொஃபஷனலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் குறைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பிசினஸ பேரலலா தெளிவா நான் பண்ண ஆரம்பிச்சேன். அது மூலியமா எனக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல லாபத்தையும் என்னால சம்பாதிக்க முடிஞ்சது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, என்னால என்னோட ஓன் டிசிஷன்ல எடுக்க முடிஞ்சது. என்னோட ஓன் முயற்சியால பண்ண முடிஞ்சது. இது அனைத்துக்குமே மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பல தோல்விகள தான். அந்த தோல்விகள்ல இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே, எனக்கு அந்த தொழில பிராக்டிகலா பண்ணும்போது மிகப்பெரிய அளவுல சக்சஸாவே அமைஞ்சது. ஏன்னா, என்னோட ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தோற்கக்கூடாது. இத இப்படி பண்ணுனா, இதுக்கான ரியாக்ஷன் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே நான் என்னோட தோல்விகள் மூலியமா புரிஞ்சு, அத மாத்தி தெளிவா பண்ணுனதுனால தான், எனக்கு எல்லாமே சக்சஸ நோக்கி என் பின்னாடி போயிட்டு இருந்தது. என்னோட முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இருந்த எல்லாமே தோல்விகள் வரக்கூடாது அப்படிங்கிற பார்வை மட்டும் தான் இருந்தது. என்னோட தொழில்ல எந்த தோல்வியும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அத நோக்கி நான் பயணிக்கும்போது, எனக்கு பின்னால பார்த்தீங்கன்னா, வெற்றி ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டு இருந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, ஃபாலோ பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமே. எந்த தொழிலா வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்துருவோம். ஆனா, அந்த தொழில்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களும், அதே மாரி
கொடுக்க வேண்டிய மாற்றங்களும் கரெக்டாக பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ்மெண்ட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமலும் இருக்கக்கூடாது. அப்படி முயற்சி எடுத்து அது தோத்து போயிட்டாலும் அந்த தோல்வியை பெருசாக எடுத்துக்காம அந்த தோல்வியை எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து அடுத்த முயற்சிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி பயணிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை யாராலையுமே தடுக்கவே முடியாது, வீழ்த்தவும் முடியாது அப்படிங்கிறத உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் சுய தொழில் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். ஒரு நாளைக்கு ரூ. 1000 அப்படிங்கிறது சுய தொழிலில் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு எப்படி 2000 மாற்றணும், அதை எப்படி அப்படியே 5000 மாற்றணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து அதை டெவலப் பண்ணுற மெத்தடை நீங்கள் கற்றுக்கோங்க. அதை வச்சு உங்களோட வாழ்வாதாரத்தையும் மாற்ற முடியும். அது மூலிமா உங்களோட வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத உண்மை. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றின மாற்று கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.